يوم تقلب وجوههم في النار يقولون يا ليتنا أطعنا الله وأطعنا الرسولا وقالوا ربنا سادتنا وكبراءنا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் வற்றா கருணையும் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள் தோழர்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொன்ன இமாம்கள் குறிப்பாக அல்லாஹுவின் இறை இல்லத்தில் அவனுடைய மார்க்கத்தை கேட்டறிவதற்காக இங்கு குழுமியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த நாளினுடைய தொடரை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அருமையான பெருமக்களே, குர்ஆன் சுன்னா கூறும் அழகிய உபதேசங்கள் என்கிற தலைப்புல தொடர்ச்சியாக அல் குர்ஆனும் நபிமொழிகளும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய உபதேசத்தை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் நேற்றைய தினம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களில் மிக முக்கியமான ஒருவராக இருக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சில உபதேசத்தை வழங்கியதாக நாம் பார்த்தோம். திருமதி இமாம் தனது கிதாபில் இந்த செய்தியை 2440வது நபிமொழியாக பதிவு செய்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்னு அப்பாஸுக்கு சொல்கிறாங்க, யா குலாம், சிறுவரே, இன்னி உஅல்லிமுக கலிமாத்தின், சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். அந்த வார்த்தைகளை நீங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் காலமெல்லாம் சிறப்பிற்குரியவர்களாக இருப்பீர்கள் என்கிற கருத்துப்பட இந்த வாசகத்தை சொல்கிறாங்க. சில வாசகத்தை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன், சில உபதேசத்தை நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வரக்கூடிய உபதேசத்தை செய்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன? இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக. இப்னு அப்பாஸை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹுடைய விஷயத்தில் பேணுதலாக இருந்தால் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக. அல்லாஹுவின் விஷயத்தில் நீங்கள் பேணுதலாக இருந்தால் அல்லாஹுவை நீங்கள் உம்மிடத்தில் பெற்றுக்கொள்வீர். ஃபதகருல்லாஹ யذ்குருக்கும். சிரமமான காலகட்டத்தில் நீங்கள் அல்லாஹுவை நினைவு கூர்ந்தால், சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் அல்லாஹுவை நினைவு கூர்ந்தால், சிரமமாக இருக்கும் பொழுது அல்லாஹ் உங்களை நினைவு கூறுவான். இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ. நீ எதை கேட்பதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேளு. வைதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடு. இதுதான் உபதேசம். அந்த உபதேசத்தை தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, வஅலம், இப்னு அப்பாஸை அறிந்துகொள், மனதில் பதிய வைத்துக்கொள், கவனமாக கேள். லவ்லா அன்னல் உம்மத லவிஜ்தமஅத் அலா ஐ யன்ஃபஉக பிஷைஇன் லம் யன்ஃபஉக இல்லா பிஷைஇன் கத் கதபஹுல்லாஹு லக். இந்த உலகம் முழுவதும் சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்ய நாடினாலும் அல்லாஹ் உனக்கு எதனை விதியாக்கி இருக்கிறானோ அதுதான் நடக்கும்.
வலவ் இஜ்தமஉ அலா ஐ யதுர்ரூக பிஷையின் லம் யதுர்ரூக இல்லா பிஷையின் கத் கதபஹுல்லாஹு அலைக். இந்த உலகம் முழுவதும் சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கு செய்ய நாடினாலும் அல்லாஹ் உனக்கு எதனை எழுதியிருக்கிறானோ அதுதான் நடக்கும். ருஃபிஅத்தில் அக்லாம், எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டது. வஜஃபத்தி சுஹுஃப், எழுதப்பட்ட அந்த ஏடுகளும் காய்ந்து விட்டது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு இந்த உபதேசத்தை செய்கிறாங்க. இந்த உபதேசத்தினுடைய இந்த நபிமொழியினுடைய ஒரு விரிவுரையைத்தான் நேற்று நாம் பார்த்தோம். என்ன விரிவுரை? அல்லாஹுடைய விஷயத்தில் நம்ம பேணுதலாக இருந்தோம் என்றால் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அல்லாஹுடைய விஷயத்தில் பேணுதலாக இருப்பதுனா என்ன? அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய அந்த கடமைகளை சரியான முறையில் செய்வது, நன்மையின் பக்கம் ஆர்வம் கொள்வது, குறிப்பாக அல்லாஹ் நமக்கு எதனை ஹராமாக்கினானோ, எதை செய்யக்கூடாது, எதை எண்ணக்கூடாது, எது பாவம் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கின்றானோ அந்த பாவத்திலிருந்து விலகுவது, இது பேணுதலில் ஒரு உச்சகட்டம். இதுதான் பேணுதலான ஒரு வாழ்க்கைனா என்ன? இதுதான். இந்த அடிப்படையில் நபிமார்கள் ரொம்ப ரொம்ப பேணுதலாக வாழ்ந்திருக்கிறாங்க. பேணுதல் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப அதிக அக்கறை கொண்டவர்கள் யாரு? நபிமார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதற்கு உதாரணமாக யூசுப் நபியினுடைய வரலாறை நம்ம எடுத்துக்கிட்டோம். யூசுப் நபி தங்களுடைய வாழ்க்கையில் தவறை விட்டும் விலகுவதற்கு எந்த அளவுக்கு பேணுதலாக இருந்தாங்க, அந்த பேணுதலுக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நேற்றைய தினம் யூசுப் நபியினுடைய வரலாற்றில் இருந்து அவங்க சிறுபிள்ளையாக இருந்தாங்க. சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது தன்னுடைய தந்தையோடு அவர்களுடைய உறவு எப்படி இருந்துச்சு, அந்த உறவின் மூலமாக தன்னுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் எப்படி ஒரு பொறாமை ஏற்பட்டுச்சு, அந்த பொறாமையின் காரணமாக யூசுப் நபியினுடைய சகோதரர்கள் யூசுப் நபிக்கு என்ன மாதிரி கெடுதியை செஞ்சாங்க, அந்த கெடுதியை அல்லாஹ் முறியடித்து யூசுப் நபியை எப்படி பாதுகாத்தான் அப்படின்ற வரைக்கும் நேற்று நம்ம பார்த்தோம். நேற்றைய தினத்தினுடைய அந்த உரையினுடைய இறுதியில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த கிணற்றிலிருந்து காப்பாற்றப்பட்டு எகிப்து நாட்டினுடைய சந்தையில் விற்கப்படுறாங்க. அவங்கள யார் வாங்கிட்டு போகிறாங்க? அந்த நாட்டினுடைய மன்னர் வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கிட்டு போனால் சிறுபிள்ளையாக இருக்கக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து வாலிப பருவத்தை அடைகிறார்கள். வாலிப பருவத்தை அடையும் பொழுது பொதுவாக வாலிபர்களுக்கு என்னென்ன சோதனைகள் வருமோ அந்த வாலிப பருவத்தில் எதோடு எல்லாம் வாலிபர்கள் போராடுவார்களோ அத்தனை சோதனைகளும் யூசுப் நபிக்கும் வந்துச்சு. பொதுவாக சாதாரண ஒரு மனிதராக, சாதாரண ஒரு வாலிபராக இருக்கிறார் அப்படின்னா அவரே தன்னுடைய வாலிப பருவத்தில் பெரிய மன்மதனை மாதிரி என்ன செய்வாங்க? சுற்றுவாங்க. பெரிய அளவில் அழகு இல்லாட்டாலும், பெரிய அளவில் அறிவு இல்லாட்டாலும், பெரிய அளவில் பகட்டு இல்லாட்டாலும் அந்த வாலிப பருவத்தில் என்ன செய்வார்? தன்னை ஒரு பெரிய மன்மதனாக நினச்சிக்கிட்டு அங்கே போவார், இங்கே வருவார், அப்படி நினைப்பார், இப்படி நினைப்பார். நல்ல காதுகளில் நல்ல இனிமையான பாடல்களை கேட்டுக்கிட்டு அந்த பாடல்களில் வரக்கூடிய ஒரு கதாநாயகனாக தன்னை நினச்சிக்கிட்டு டூயட் பாடுவார். 10 பேரை அடிக்கிற மாதிரி என்ன செய்வார்? கற்பனை பண்ணுவார். இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். இது வாலிப பருவத்தினுடைய ஒரு யதார்த்தம், ஒரு உண்மை. உள்ளம் அதெல்லாம் விரும்பும். ஆனால் இதெல்லாம் எதுக்காக வேண்டி அந்த உள்ளம் விரும்புது? ஒரே ஒரு காரணம்தான். என்ன? அழகான பெண்கள் கவரப்பட வேண்டும், பெண்களுக்கு மத்தியில் நம்ம ஒரு ஆண் அழகனாக பார்க்கப்படணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் உண்டு. இதே மாதிரி தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நம்மள மாதிரி இல்லை, இயல்பாகவே அவங்க ரொம்ப அழகு. அழகுனா எப்படி அழகு? பேரழகு. அல்லாஹ் என்ன செய்வான்? சில வசனங்களில் அவங்களுடைய அழகை பற்றி நமக்கு சொல்லி காமிப்பான். அதையும் நம்ம பார்ப்போம். இயல்பாகவே அவங்க ரொம்ப அழகு. எந்த அளவுக்கு அழகு அப்படின்னா அவங்கள யாராச்சும் பார்த்தாங்கன்னா அப்படி சும்மா நடந்து போகிறாங்க, அப்படி நடந்து போனால் அவங்க யாரை கடந்து போகிறாங்களோ அவங்க எல்லாரும் யூசுஃபை என்ன செய்வாங்க? யூசுப் நபியை ஒரு தடவை பார்த்து என்ன அழகு, இவர் மனுஷனா அல்லது வேற மலக்கா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அழகாக இருப்பாங்களாம். இந்த மாதிரி ஒரு அழகு கொண்ட ஒரு வாலிபர் அந்த நாட்டினுடைய எஜமானன், அந்த நாட்டினுடைய மன்னர், அரசர், அவருடைய வீட்டில் வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறார். வாலிப பருவத்தில் வரும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறான், வராவததுஹுல்லதி ஹுவ ஃபீ பைத்திஹா
அன் நஃப்ஸிஹி. 12வது அத்தியாயம் 23வது வசனத்துல இருந்து அல்லாஹ் சொல்வான் யூசுப் நபியை பத்தி. யூசுப் நபி யாருடைய வீட்டில் இருந்தாரோ அந்த வீட்டினுடைய பெண், அதாவது அந்த நாட்டினுடைய அரசி யூசுப் நபியை மயக்க ஆரம்பித்தாள், மயக்கிவிட்டாள். மயக்கியதோடு விட்டுவிடாமல் வகல்லகத்தில் அபுவாப் வகாலத் ஹைதலக். ஒரு அரசி இருந்தாங்கன்னா அந்த அரசியினுடைய வீடு எப்படி இருக்கும்? அது வீடு மாதிரியா இருக்கும், பெரிய அரண்மனை இருக்கும். அந்த அரண்மனைக்குள்ள யூசுப் நபியை சொல்றாங்க, என்னுடைய ஆசைக்கு நீ இணங்கு. எல்லா கதவுகளையும் அடைச்சிட்டாங்க. எல்லா கதவுகளையும் அடைச்சிட்டு யாருமே இல்லை, தவறின் பக்கம் அழைக்கிறாங்க. வகாலத் ஹைதலக், என்னுடைய ஆசைக்கு இணங்கு, நான் என்ன தவறின் பக்கம் உன்னை நான் அழைக்கிறேனோ அந்த அழைப்பின் பக்கம் வா, அந்த தவறை செய்ய அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல், யாருமே இல்லை, பெரிய அரண்மனை, அரண்மனையினுடைய வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்குது. தன்னை தவறின் பக்கம் அழைக்கக்கூடியவர் யார்? அந்த நாட்டினுடைய அரசி. இப்படி ஒரு சூழல் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டா அவர் என்ன நினைப்பாரு? இதோடு நம்ம வாழ்க்கையை செட்டில் பண்ணிடணும், அவ்வளோதான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் யூசுப் நபியினுடைய வார்த்தையும் அவங்களுடைய எண்ணமும் எப்படி இருந்துச்சு அப்படின்றத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி சொல்லி காமிக்கிறான் பாருங்க. அந்த நாட்டினுடைய அரசி தவறின் பக்கம் அழைக்கும் பொழுது யூசுப் நபி சொன்னாங்களா, கால மஆதல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். இன்னஹு ரப்பி, அவன்தான் என்னுடைய ரப்பு, அவன்தான் என்னுடைய இரட்சகன். அஹ்ஸன மஸ்வாய், எனக்கு அழகான தங்குமிடத்தை தந்திருக்கிறான். இன்னஹு லா யுஃப்லிஹு ஸாலிமூன், அநியாயம் செய்யக்கூடியவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் அப்படின்னு அந்த பெண்ணுக்கிட்ட சொல்றாங்களாம். தவறின் பக்கம் அழைக்கிறாங்க. தவறின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த பெண்ணை பார்த்து சொல்றாங்க, இல்லை நான் அந்த தவறு செய்ய மாட்டேன். கதவுகள்லாம் அடைக்கப்பட்டாலும், யாருமே என்னை பார்க்காவிட்டாலும் என்னுடைய ரப்பு என்னைய பார்க்கிறான். என் ரப்பு கிட்ட நான் பாவம் பண்ணி என் ரப்பு கிட்ட வந்து என்ன செய்யறேன்? பாதுகாவல் தேடுறேன். இந்த தவறு வேண்டாம், இந்த அசிங்கம் நமக்கு வேண்டான்னு சொல்லிட்டான். அல்லாஹ்ட்ட நான் பாதுகாவல் தேடுகிறேன். என் ரப்பு அல்லாஹ் எனக்கு எவ்வளோ அழகான தங்குமிடத்தை தந்திருக்கிறான். இப்படி தந்திருக்கும் பொழுது நான் எப்படி இந்த அசிங்கமான காரியத்தை செய்வேன்? நான் எப்படி இந்த மானக்கேடான காரியத்தை நான் செய்வேன்? செய்ய மாட்டேன். நான் அச்சப்படுகிறேன், அநியாயக்காரர்கள் வெற்றி அடைய மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளோ பெரிய அழகான ஒரு பாடம். யாருக்கு பாடமோ இல்லையோ, இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய வாலிபர்களுக்கு இது ஒரு அழகான ஒரு பாடத்தை, படிப்பினையை பெற்றுத்தருகிறது. யாருமே இல்லாத நேரத்திலும் கூட என் ரப்பு பார்க்குறான்னு சொல்லிட்டு ஒரு அசிங்கத்தை விட்டு அவங்க விலகுனாங்க பார்த்தீங்களா? இதில் தாங்க வாலிபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையும் பாடமும் இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களும் இளங்கிகளும் குறிப்பாக மொபைல் ஃபோன்களை பயன்படுத்தக்கூடிய வாலிபர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இளங்கிகளுக்கும் இதில் மிகப்பெரிய ஒரு பாடங்கள், படிப்பினை உண்டு. என்ன பாடம், என்ன படிப்பினை? இரவு நேரம் 10 மணி 11 மணி வந்துருச்சு அப்படின்னா இன்னைக்கு வாலிபர்கள் அவங்களுடைய நேரத்தை எதில் செலவழிக்கிறாங்க தெரியுமா? மொபைல் ஃபோனில் தான். கேம் விளையாடுறது, மற்ற விஷயங்கள் செய்கிறது ஒரு பக்கம். இன்னும் ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் என்ன செய்வாங்கன்னா, அந்நிய பெண்களுக்கு கால் செய்து பேசுறது, மணிக்கணக்காக பேசுறது. 10 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா 1 மணி நேரம், 2 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம், ஏன் விடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 10 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா அது மற்ற காலங்கள் இந்த நோன்பினுடைய காலகட்டத்திலையும் கூட இந்த தவறை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? நம்மளைய யார் பார்க்க போகிறாங்க, இருட்டாயிடுச்சு. பெண்களும் கூட வீட்டில் அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறாங்க, சகோதர சகோதரிகள் வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுடைய கண்களிலெல்லாம் மண்ணை தூவிட்டு அல்லாஹ்வை அஞ்சாத சில பெண்கள் என்ன செய்கிறாங்க? அந்நிய ஆண்களோடு பேசுகிறார்கள். அவங்களுடைய என்ன யாருக்கு தெரிய போகுது? யார் நம்மளைய பார்க்க போகிறாங்க? பேசுவோம். ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் தனிமையில் பேசுகிறாங்கன்னா அங்கே மூணாவதாக யாரும் இருப்பா?
ஷைத்தான் இருப்பானா இருக்க மாட்டானா? நல்ல விஷயங்களா பேசுவாங்க? இல்லை, நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பேசுகிறோம், நாங்கள் நல்ல விஷயத்தை தான் பேசுகிறோம், எந்த காரணத்தை சொன்னாலும் சரி அதில் ஷைத்தான் வந்துடுவான். அதே சமயத்தில் சில சமயங்களில் இந்த மாதிரி தவறுகள்லையும் நம்ம ஈடுபட்டுறோம். எப்படி? இதில் வாலிபர்கள் மட்டும் இல்லை, திருமணமான சில ஆண்களும் திருமணமான சில பெண்களும் கூட திருமணத்திற்கு பிறகு தகாத உறவு வச்சுக்கிறாங்க. இது அசிங்கம் இல்லையா? இது கேவலம் இல்லையா? அல்லாஹ்வை அஞ்சி நடக்க வேண்டும், அல்லாஹ்வை பயந்துக்கணும். அல்லாஹ் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கான். நமக்கு ஒரு வாழ்க்கை துணைவை, ஒரு மனைவி இருக்கிறாங்க, ஹலாலான ஒரு வகையில் இருக்கிறாங்க, அவங்களோட நம்முடைய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும். பெண்கள் நமக்கு ஹலாலான ஒரு வகையில் அல்லாஹ் நமக்கு ஒரு கணவரை தந்திருக்கிறாரு, நமக்கு கடைசி வரைக்கும் அவங்க தான். எல்லா விஷயத்தையும் அவங்களோட தான் நம்ம பகிர்ந்துக்கணும். நல்ல பிள்ளைங்க இருக்கிறாங்க, இது வெளியில் தெரிஞ்சால் எவ்வளவு அசிங்கம், இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். யூசுப் நபியுடைய வரலாறுகளை படிக்கும் பொழுது இந்த மாதிரி அசிங்கங்களை யார் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்பாங்க, இல்லை செய்யக்கூடாது, இது அசிங்கம் அப்படின்னு நினைப்பாங்க. யூசுப் நபியை பாருங்கள், அந்த பெண் தவறின் பக்கம் அழைக்கும் போது நான் இந்த தவறை செய்ய மாட்டேன், என் ரப்புட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பெண்ணு விட்டாங்களா? விடலை. யூசுப் நபியை துரத்துறாங்க தவறின் பக்கம். யூசுப் நபி அப்படியே ஓடுறாங்க, அந்த பாவத்திலிருந்து அசிங்கத்திலிருந்து அப்படியே தப்பிச்சு ஓடுறாங்க. ஆனால் அந்த பெண்மணி விடலை. ஒரு கட்டத்தில் கடைசியாக யூசுப் நபி என்ன செய்கிறாங்க, அந்த பெண்ணிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு கதவை திறக்கிறாங்க, மூடப்பட்டிருந்த ஒரு கதவை திறக்கிறாங்க. திறந்தா அந்த பக்கத்தில் யார் நிற்கிறா? அந்த பெண்ணினுடைய கணவர், அந்த அரசர் நிற்கிறார். உடனே அந்த பெண்மணி, தன் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை, நான் நல்லவதான், நான் சரியான ஆள் தான், இந்த யூசுஃப் தான் என்கிட்ட தவறாக நடந்துட்டாரு, நடக்க முயற்சித்தாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த அரசருக்கு வந்து என்ன செய்யலை, நம்பிக்கை வரலை. ஏன்னா யூசுப் நபி இவ்வளோ நாள் வளர்றாரு, நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம வீட்டில் வளர்றாரு, அவருடைய சொல் என்ன, செயல் என்ன, அவருடைய நடத்தை என்ன, இதெல்லாம் பார்த்து தானே இருக்கிறாங்க. ஆனால் நம்பிக்கை வரலை. தன்னுடைய மனைவியே அந்த தவறை சொன்னாலும் கூட, இந்த குற்றச்சாட்டை சொன்னாலும் அந்த யூசுப் நபியின் மீது ஒரு தவறான ஒரு எண்ணம் யாருக்கு வரல? அந்த அரசருக்கு வரல. தன்னுடைய அமைச்சர்கள்கிட்ட ஆலோசனை பண்ணுறாரு, இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, என்னது ஏது, எப்படி எடுத்துக்க, இது என்ன முடிவு? ஒருத்தவர் ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. ஒரு அமைச்சர் சொல்கிறார் யாருக்கு? அந்த அரசருக்கு, இந்த பாருங்க, சட்டை முன்பக்கமாக கிழிஞ்சிருக்குதா பின்பக்கமாக கிழிஞ்சிருக்குதா அப்படின்றத பாருங்கள். இது அல்லாஹ் சொல்லக்கூடியது. இப்படியெல்லாம் நடந்துச்சான். அவர் இந்த மாதிரி ஒரு ஆலோசனை சொன்ன உடனே அரசர் போய் பார்த்தாரு தான், யூசுப் நபியுடைய சட்டை பின்னாடி கிழிஞ்சிருக்குது. யூசுப் நபி தவறு செய்தவராக இருந்தார்னா தவறு செய்ய முன்னாடி போயிருப்பார். அந்த பெண் தடுத்திருந்தா முன்பக்கமாக சட்டை கிழிஞ்சிருக்கும் தடுக்கும் பொழுது. ஆனால் யூசுப் நபிக்கு பின்னாடி சட்டை கிழிஞ்சிருக்குது. அப்போ பின்னாடி சட்டை கிழிஞ்சிருந்துச்சு அப்படின்னா யூசுப் வந்து நிரபராதி அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவருக்கு அரசருக்கும் தெரியும், சரி யூசுப் தவறு செய்யலை, இருந்தாலும் நம்முடைய மனைவி தவறு செஞ்சிட்டான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய அசிங்கம் அப்படின்றதுக்காக வேண்டி யூசுப் நபியை சிறைக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கு முன்னாடி சில சம்பவங்கள் நடக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்றது அந்த ஊர் முழுக்க பரவிருச்சு. ஒரு நல்ல விஷயம் ஒரு குடும்பத்தில் நடந்துச்சுன்னா அது வெளியில் போகாது. ஒரு தனி நபரை நம்ம எடுத்துக்கிடுவேன், நம்ம நல்லது செய்யும் பொழுது அந்த நல்லது அவ்வளோ சீக்கிரம் வந்து என்ன செய்யாது, மக்களுக்கு மத்தியில் போய் சேராது. அதே ஒரு கெட்டது, ஒரு பாவம், ஏதாச்சும் ஒரு தீங்கு செஞ்சிட்டோம் அப்படின்னா அது காட்டு தீ மாதிரி பரவிடும். காட்டு தீ மாதிரி பரவுதுன்னா அது எப்படி பரவும்? நம்ம ஒன்று தான் செஞ்சுருப்போம், ஆனால் அது இன்னொருத்தவங்கள்ட்ட போகும்போது அது எத்தனா போயிடும்? 9 போயிடும். நம்ம சும்மா வந்து என்ன செஞ்சுருப்போம், ஒரு புள்ளி தான் வச்சுருப்போம், அது பெரிய கோலமாக போடப்பட்டு ஒரு பெரிய உருவம் கொடுக்கப்பட்டு நம்ம போய் நின்னா அடப்பாவி நீ நாடாது அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து என்ன செஞ்சிடும், அந்த அவதூறு பயங்கரமாக பரப்பியிருக்கும். அந்த மாதிரி தான் யூசுப் நபியினுடைய வாழ்க்கையில் இது தவறு தான். அந்த பெண் செஞ்சது தவறான ஒரு விஷயம், அது மக்களுக்கு மத்தியில் போயிடுச்சு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை சொல்கிறான் பாருங்க. அந்த விஷயம் மக்களுக்கு மத்தியில் தெரிஞ்ச உடனே அந்த பெண் வந்து என்ன செய்கிறா, ஐயோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சே, அப்போ நம்மளை எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க, ரொம்ப மோசமான ஒரு எண்ணம். அதனால் நம்ம என்ன செஞ்சுருவோம்,
நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் அழைத்து ஒரு காரியத்தை செய்வோம் அப்படின்னு நினச்சி ஒரு காரியத்தை செய்கிறாங்களா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி தொடர்ச்சியாக சொல்கிறான் பாருங்களேன். வகால நிஸ்வத்து ஃபில் மதீனத்தி இம்ராத்துல் அசீஸி துராவிது ஃபதாஹா அன் நஃப்ஸிஹி. அந்த ஊர் மக்கள் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம், என்ன பொம்பளை அது, இந்த மாதிரி அசிங்கமான காரியத்தை பண்ணிட்டாங்களே, இந்த மாதிரி மோசமான ஒரு காரியத்தை இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். கது ஷகஃபஹா ஹுப்பா, அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பையனை, ஒரு அழகான ஒரு வாலிபனை தன்னுடைய காதல் வலையில சிக்க வச்சுட்டாலே, ரொம்ப மோசமான பொம்பளையா இருப்பா போல தெரியுது அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்களா. இந்த செய்தியெல்லாம் ஃபலம்மா சமிஅத் பி மக்ரிஹின்ன, அந்த அரசிக்கும் கேட்க ஆரம்பிச்சு, எல்லாரும் நம்மளை பற்றி இப்படி பேசுகிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அரசி ஒரு ஏற்பாடு பண்ணுறான். என்ன ஏற்பாடு? வ அர்சலத் இலைஹின்ன வ அஅதத் லஹுன்ன முத்தகன். யார் யாரெல்லாம் இப்படி பேசுகிறாங்களோ எல்லா பொம்பளையும் தான் வீட்டுக்கு வர வச்சுட்டாங்க, அரண்மனைக்கு வர வச்சு எல்லாத்துக்கும் ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணி வ ஆத்தத் குல்ல வாஹிதத்தின் மின்ஹுன்ன சிக்கீனன். எல்லா பொம்பளையும் வந்தாச்சு. வந்த உடனே அந்த விருந்தில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு என்னென்னா, எல்லாருடைய கைகள்லையும் ஒரு கனி, ஒரு கத்தி, வெட்டி சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு விருந்து ஏற்பாடு. எல்லா பொம்பளையும் உட்கார்ந்துருக்குறாங்க, கையில் கத்தி, இன்னொரு கையில் கனி, இப்படி இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது வகாலத்தி ஹுருஜு அலைஹின்ன, அந்த அரசி தப்பு செஞ்சாங்க, அந்த அரசி யூசுப் நபிக்கு சொல்கிறாங்க, எல்லா பொம்பளையிலையும் நீங்கள் ஒரு மாதிரியாக பேசிகிட்டு இருக்கிறீங்கல்ல, இப்போ உங்களுடைய நிலைமை என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யூசுஃப்கிட்ட சொல்கிறாங்க. அந்த கனியை அறுக்கும் பொழுது எல்லாத்துக்கும் நடுவில் அப்படியே நீங்கள் ஒரு ரவுண்டு ஒன்று வரணும் அப்படின்னு. அந்த மாதிரியே அந்த பொம்பளைங்க எல்லாரும் கனியை அறுக்க போகிறாங்க. யூசுப் நபி அப்படியே வராங்க. யூசுப் நபியுடைய வருகையை பார்க்குறாங்க அந்த பொம்பளைங்கெல்லாம், இப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா ரப்பு சொல்கிறான், ஃபலம்மா ரஅய்னஹு அக்பர்னஹு. யூசுஃபை பார்த்த உடனே எல்லா பொம்பளைங்களும் அப்படி மலைச்சு போய் பார்க்குறாங்க, இப்படி ஒரு அழகா, இப்படி ஒரு அழகா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வகுல்ல ஹாஷலில்லா, அல்லாஹ்வே பரிசுத்தமானவன், மா ஹாதா பஷரா இன் ஹாதா இல்லா மலக்குன் கரீம். இவரை பார்த்தா மனுஷன மாதிரியே தெரியல, சங்கையான கண்ணியமிக்க மலக்கு மாதிரி இருக்கிறார் இவர் அப்படின்னு சொன்னாங்களாம். இப்படி சொன்னதோட விட்டு விடல, இன்னொரு காரியம் நடந்துச்சு. என்ன காரியம்? வகத்தஅன ஐதியஹுன்ன, அந்த அழகுல அப்படியே மயங்கி அந்த பெண்கள் எல்லாம் கனியை அறுத்து 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 தன்னுடைய கையையும் அறுத்துக்கிட்டாங்களாம். அவ எவ்வளோ அழகா இருந்திருப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், யூசுப் நபியுடைய அழகை அல்லாஹ் வர்ணிக்கிறான். இன்றைக்கும் சில பேர்லாம் அழகுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் அழகாக இருப்பாங்க. சில முஸ்லீம் இஸ்லாமிய பெண்களும் கூட கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் அந்த சினிமா கூத்தாடிகளை, தலைவா தலைவா, என் தலைவனை மாதிரி வேற யார் இருக்க முடியும், என் தலைவன் நடந்தான் அழகு, அவன் சிரித்தான் அழகு, அவன் பார்த்தா அழகு, மேக்கப் போடாமல் பார்த்தா பார்க்கவே முடியாது. ஆமாம், சினிமாவில் தான் 10 பேர் வந்தாலும் தூக்கி அடிப்பார். வெள்ளப்பெருக்கு வந்தால், சென்னை 2015 ஒரு வெள்ளப்பெருக்கு வந்துச்சே, போய் தூக்கிட்டு வராங்க. யாரை? சினிமாவில் 10 பேர் 15 பேர் வந்தாலும் அடிப்பார், தூக்கி தூக்கி அடிப்பார், எலும்பெல்லாம் உடைப்பார். வெள்ளப்பெருக்கு வந்துருச்சு, வீட்டுக்குள்ளே வந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, என்னை தூக்கிட்டு போங்க, அவங்கள போய் தூக்கிட்டு வந்தாங்க. அப்போ சினிமாவில் தான் இதெல்லாம், சினிமாவில் தான் அவங்க ஹீரோவாக இருப்பாங்க. நிஜத்தில் நம்ம செய்யக்கூடிய அந்த வேலையை கூட வந்து என்ன செய்ய மாட்டாங்க. நிஜத்தில் அவங்க ஒரு ஜீரோ. ஆனால் இதை விளங்காத சில மக்கள் இந்த கூத்தாடிகளுக்கு பின்னாடி போயிட்டு தலைவா தலைவான் போகிறது, என் தலைவனை மேலே வேறு யார் இருக்க முடியும், அவன் அழகு என்ன, அவன் சிரிப்பு என்ன. அல்லாஹ் சொல்கிறான், உண்மையான அழகுனா என்ன, உண்மையான ஹீரோனா என்ன சொல்கிறான் பாருங்க. அப்போ யூசுப் நபியுடைய அழகை பார்த்துட்டு அந்த பெண்கள் எல்லாம் கையையே அறுத்துக்கிட்டாங்களாம். அப்போ அந்த அரசி சொன்னாங்களாம், எப்படி? காலத் ஃபதாலி குன்னல்லதீலும் துன்னனி ஃபீ, யாருடைய விஷயத்தில் நீங்கள் என்னை பழித்து பேசினீங்களோ அவருடைய விஷயத்தில் தான் நீங்கள் இப்படி நடந்துக்கிட்டீங்க. சும்மா ஒரு தடவை பார்த்த உடனேயே கையை அறுத்துக்கிட்டீங்களே, என் வீட்டில் தான் இவர் இத்தனை நாளாக வளர்ந்தாரு, அப்போ என்னுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்?
நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்றான் அந்த பொம்பளை. சொல்லிட்டு அடுத்தும் சொல்றான், வயில்லா தஸ்ரீஃப் அன்னி கைதகுன்ன வலையில்லம் எஃப்ஆல் மா ஆம்ருஹு ல யுஸ்ஜுதன்ன வல யகூன மினஸ் சாகிரீன். இப்ப சொல்றேன், இவர் மட்டும் என் கட்டளைக்கு மட்டும் இணங்கலன்னு வையேன், இவரை நான் என்ன செஞ்சிருவேன், சிறையில் கொண்டு போய் அடைச்சிருவேன், சிறுமைப்பட்டவர்கள் ஒருவராக நான் இவரை ஆக்கிடுவேன் அப்படின்னு அந்த பொம்பளை சொல்றான். அப்ப எல்லா பொம்பளைக்கும் விளங்க வச்சுட்டா. எப்படி, அவர் சாதாரணமான ஆளில் ரொம்ப அழகா இருந்தா, அந்த அழகில் தான் நான் மயங்கிட்டேன், இருந்தாலும் நான் என்னை திருத்திக்கிற மாதிரி இல்லை, நான் என்ன நினைக்கிறேனோ அவரை செஞ்சு ஆகணும் அப்படின்னு வலுக்கட்டாயமா நிற்கிறான் அந்த பொம்பளை. அப்ப கூட யூசுப் நபி சொன்ன அந்த வார்த்தையை பாருங்க. ரப்பு கிட்ட சொல்றாங்க, கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை. ரப்பே என்னை கைவிட்டுறாத. என்ன சொல்றாங்க, ரப்பே என்னை கைவிட்டுறாத. இந்த பொம்பளைங்களை எல்லாம், இந்த பொம்பளெல்லாம் என்னைய எதன் பக்கம் அழைக்கிறார்களோ அதை விட எனக்கு சிறைச்சாலையே மிக விருப்பமானது. நான் அந்த அசிங்கத்தை செய்ய மாட்டேன். அந்த அசிங்கத்தை செஞ்சாதான் ஊருக்குள்ள நான் சும்மா பந்தாவா இருப்பேன். அப்படின்னா எனக்கு அந்த பந்தா தேவையில்லை. அந்த அசிங்கத்தை செஞ்சாதான் நான் நிம்மதியா உலகத்துல வாழ முடியும். அப்படின்னா எனக்கு அந்த வாழ்க்கை தேவையில்லை. நான் கைதியாகவே இருந்துடுறேன். என்னைய பாதுகாத்துற ரப்பே, நீ மட்டும் என்னைய பாதுகாக்கலனா அஸ்பு இலைஹின் வ அகும் மினல் ஜாஹிலீன், அந்த பெண்களின் பக்கம் நான் சாய்ந்து விடுவேன், அறிவீனர்களில் ஒருவனாக நான் ஆகிவிடுவேன், என்னைய கைவிட்டுறாத ரப்பே அப்படின்னு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்களாம். பாவம் செய்யறதுக்கு உண்டான எல்லா சூழலும் இருக்குதுல்ல, பாவம் செஞ்சிருக்கலாம்ல, பாவம் செஞ்சு அவர் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம்ல. ஒரு அரசியோட ஒரு தொடர்புனா அது சாதாரணமானதா. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதை அசிங்கன்னு நினைச்சாங்க. ஏன், அதை ரப்பு விரும்பலை, வேணான்னு நினைச்சாங்க. அதுக்காக வேண்டி எங்க போனாங்க, சிறைக்கே போயிட்டாங்க. செய்யாத தவறுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, சிறைக்கு போனாங்க. 7 ஆண்டுகள் இருந்தாங்க. சிறையில் இருக்கிறதுனா சாதாரணமானதாங்க. ஒரு பாவத்தை செஞ்சுட்டு, ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு நம்ம சிறைக்கு போனோம்னு வைங்களேன், ஒரு மனசில் ஒரு திருப்தி ஒன்று இருக்கும். ஆமாம், தப்பு செஞ்சோம், அதுக்குண்டான தண்டனை, சரி ஓகே இருந்துட்டு போகலாம் அப்படின்னு. தப்பே செய்யலைங்க. தப்பே செய்யாத ஒரு குற்றத்துக்கு எங்கே போய் இருக்கிறாங்க, சிறையில் போய் இருக்கிறாங்க. கஷ்டமாக இருக்குமா இருக்காதா, இருக்கும். இந்த சிறையை பற்றி பேசுனதுனால இந்த சமயத்தில் இன்னொரு செய்தியை நான் தெரியப்படுத்துகிறேன். தமிழகத்தில் விசாரணை கைதியாக முஸ்லீம்களில் நிறைய பேருங்க செஞ்ச குற்றத்துக்கு சில பேர் தண்டனை அனுபவிக்கிறாங்க. செய்யாத குற்றத்திற்காக வேண்டி விசாரணை கைதியாக 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் சிறையில் வாடிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரு, முஸ்லீம்கள். அவங்க முஸ்லீம்கள் என்கிற ஒரே காரணத்தினால விசாரணை கைதியாக இருக்கிறாங்க. விசாரணை கைதினா என்ன, அவரை கூப்பிட்டு விசாரிச்சு நீ இந்த தப்பு பண்ணிட்ட அதனால உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை வழங்கப்பட்டவங்க கிடையாது. அவங்க பிடிச்சிட்டு போன நாளில் இருந்து அவங்கள என்னைக்கு கைது செஞ்சுட்டு போனாங்களோ அன்னையில இருந்து உனக்கு இனிமேல் தான் விசாரணை இருக்குது, இனிமேல் தான் உன்னை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழிஞ்சிருச்சு, இன்னும் விசாரிக்கவே இல்லை. 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள்னா சாதாரணமானதாங்க. ஒரு ஆண்டை எடுத்துக்கங்க, ஒரு ஆண்டு தப்பே செய்யாத ஒரு குற்றத்திற்கு பொய் வழக்கு போடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு நான் தப்பு செஞ்சனா இல்லையான்னு சொல்லிட்டு விசாரிக்க கூட இல்லைனா இதை விட ஒரு மனக்குமுறல் வேற ஏதாச்சும் இருக்க முடியுமா? ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண்மகனுடைய வருமானம் ரொம்ப முக்கியமா இல்லையா? ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண்மகனுடைய வருமானம், அந்த குடும்ப தலைவனுடைய வருமானம் இல்லைன்னா அந்த குடும்பம் எப்படி சிரமப்படும்? ஒரு மாதம் ஒருவருடைய வருமானம் வரல அப்படின்னாவே எவ்வளோ கஷ்டம். ஓராண்டு, ஈராண்டு, 7 ஆண்டு, 10 ஆண்டு, 15 ஆண்டு அந்த குடும்பத்தினுடைய தலைவன் விசாரணை கைதியாக சிறையில் இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தினுடைய கஷ்டம் எப்படி இருக்கும், எவ்வளவு வேதனை. தமிழக அரசுக்கு நம்ம சொல்றோம், தமிழக முதல்வருக்கு நம்ம சொல்றோம், தேர்தல் வந்துருச்சு, உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தமிழகத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் இல்லை, எங்களுடைய கோரிக்கை இது. எத்தனையோ சிறை கைதிகள் விசாரணை கைதிகளாக இருக்கிறாங்க, அது உங்களுக்கும் தெரியும். அவங்க தவறு செய்யலை, விசாரணை கைதிகளாகத்தான். அப்போ எதுக்கு நீங்கள் மௌனம் காக்குறீங்கன்னு சொல்லிட்டு தெரியலை. வேண்டாம், நல்லவர்களுடைய மௌனம் நல்லவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை பெற்றுத்தரும். ஆகையினால் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நம்ம தெரியப்படுத்துகிறோம், தென்னகம் சைடு
சில ஊர்கள் இருக்குது, கோவை, மேலப்பாளையம், முத்துப்பேட்டை, இது மாதிரி ஊர்களில் இருந்து வாலிப பருவத்தில் கைது செய்யப்பட்டாங்க, உள்ளக்க போனாங்க. இன்றைக்கி கிழவனா ஆயிட்டாங்க. வாலிப பருவமெல்லாம் முடிஞ்சு போச்சு, கிழவனா உள்ளக்க இருக்கிறாங்க, உடல்நல குறைவால் இருக்கிறாங்க, அவங்களால ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழல். அப்போ கூட அவங்கள விடுதலை செய்யாமல் இருக்கிறாங்க. என்னுடைய தகப்பன், என்னுடைய அப்பா, என்னுடைய அத்தா ஜெயிலில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது ஒரு பிள்ளைக்கு எவ்வளோ பெரிய மனவேதனைங்க. இந்த மனவேதனையை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த சிறையில் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுடைய மனைவிமார்கள் தங்களுடைய பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அம்மா, அத்தா எங்கம்மா, வாப்பா எங்கம்மா அப்படின்னு கேட்டால், உங்கள் வாப்பா வெளிநாட்டில் இருக்கிறார், உங்கள் அத்தா வெளிநாட்டில் இருக்கிறார், வந்துடுவார், அப்படியாம்மா அப்படின்னு நம்புகிறாங்க அந்த பிள்ளைங்க. ஏன்னா பிள்ளைங்களுடைய மனசை காயப்படுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி. 5 வயசில் சொன்ன அந்த பொய்யை எத்தனை வருஷம் மறைக்க முடியும்? ஒரு 5 வருஷம் மறைக்க முடியுமா? 10 வயசு 12 வயசு ஆகிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த பிள்ளைங்க தன்னுடைய தாயிட்ட கேட்குறாங்க, ஏம்மா அப்பா வெளிநாட்டில் இருக்கிறாருன்னு சொல்கிற, பக்கத்து வீட்டில் என்னுடைய ஃப்ரெண்டுடைய அப்பாவும் வெளிநாட்டில் தான் இருக்கிறாரு, வருஷத்துக்கு ஒரு தடவை வராரு, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வராரு, நம்ம அப்பா 5 வருஷம் ஆச்சு இன்னும் வெளிநாட்டிலேருந்து வரவே இல்லையாம்மா. வருவார்மா, வருவார். அந்த பிள்ளைங்களும் நம்மளுடைய தகப்பனார், நம்முடைய அத்தா வெளிநாட்டில் தான் இருக்கிறாரு. அப்போ அந்த காலங்கள் அந்த பிள்ளைகளுக்கு உண்மையை உணர்த்தியது. தன்னுடைய நண்பர்களின் மூலமாகவோ அல்லது உறவினர்களின் மூலமாகவோ, உங்கள் அப்பா வெளிநாட்டிலலாம் இல்லைப்பா, உங்கள் அப்பா எங்கே இருக்கிறாரு? ஜெயிலில் இருக்கிறாரு. இந்த உண்மை தெரிஞ்ச உடனே அந்த பிள்ளைங்க தன்னுடைய தாயிட்ட போய் கேட்குறாங்க, ஏம்மா நம்ம வாப்பா வெளிநாட்டில் இல்லையா, நம்ம அத்தா வெளிநாட்டில் இல்லையா, ஜெயிலையாமா இருக்கிறாரு, எப்பமா வருவார்? மற்ற பிள்ளைங்களெல்லாம் பெற்றோர்களோடு தந்தையோடு வெளியில் போகும் பொழுது சந்தோஷமாக இருக்கும் பொழுது எங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ பெரிய வேதனை, எவ்வளோ பெரிய வருத்தம். இஸ்லாமியர்கள் பெரும் பதவிகளில் இருந்தும் கூட இது போன்ற கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதுவுமே உதவி செய்ய முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. வரக்கூடிய காலகட்டங்களில் அவங்களுடைய வாழ்க்கை இலகுவாக ஆகணும். இந்த ரமலானுடைய காலகட்டங்களில் அவங்களுக்காக வேண்டி துவா செய்யுங்க. யாரெல்லாம் அநியாயமான ஒரு முறையில் சிறையில் அடைக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் பெரும் பகுதி அந்த சிறையில் கழிச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்காக வேண்டி துவா செய்யுங்க. அதே சமயத்தில் தமிழக முதலமைச்சருக்கும் ஒரு வேண்டுகோளாக, ஒரு அன்பான ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம், அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. தமிழக முஸ்லீம்கள் இந்த ஆட்சியை குறை சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருந்தாலும் நிறைய மன நிறைவுகளை பார்க்கிறோம். அந்த மன நிறைவுகளில் இதையும் நீங்கள் சேர்த்துக்கங்க. வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த மக்களுக்கு எந்த அளவிற்கு சீக்கிரமாக விடுதலை அளிக்க முடியுமோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. அப்படி நீங்கள் கவனம் செலுத்தும் பொழுது முழுமையாக முஸ்லீம்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் என்பதனையும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, செய்யாத குற்றத்துக்காக வேண்டி சிறைக்கு போகிறாங்க. அங்கே பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. அப்படி அனுபவிச்சா அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்குது, உறுதி இருக்குது. என்ன உறுதி? என் ரப்புக்காக வேண்டிதான் இந்த பாவத்தில் இருந்து நான் விலகினேன், என் ரப்புக்காக வேண்டிதான் இந்த அசிங்கத்தை நான் செய்யலை, அதனால என் ரப்பு என்னையை கைவிட மாட்டான், கண்டிப்பாக என் ரப்பு என்னைய பாதுகாப்பான், கண்டிப்பாக என் ரப்பு என்னைய இழிவுபடுத்த மாட்டான். சிறைக்கு போயிட்டோமே, பெண்கள்கிட்ட இப்படி தவறாக நடந்துட்டோன்னு சொல்லிட்டு நம்ம மேலே பழி சுமத்தப்பட்டிருக்குது அப்படின்லாம் அவங்க கவலைப்படலை. ஒரே ஒரு உறுதியான ஒரு எண்ணம். என்ன எண்ணம்? என் ரப்புக்காக வேண்டி அந்த பாவத்தில் இருந்து நான் விலகினேன், என் ரப்பு என்னைய இழிவுபடுத்த மாட்டான். யாருக்கு அல்லாஹ் கண்ணியத்தை நாடுறானோ அவங்கள கண்ணியத்தை கொடுத்துருவான், யாருக்கு அல்லாஹ் இழிவை நாடுகிறானோ அவங்களுக்கு இழிவை கொடுத்துருவான். என் ரப்பு என்னையே இழிவுபடுத்த மாட்டான், கண்ணியப்படுத்துவான் அப்படின்னு உறுதியா நம்புனாங்க. யூசுப் நபியை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். எப்படி கண்ணியப்படுத்தினான் தெரியுமா? சான்ஸே கிடையாதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சோதனைக்கு பின்னாடி, இந்த கஷ்டத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு கிஃப்டை கொடுக்குறான். மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு. அந்த கிஃப்டை பெறும் பொழுது அது என்ன கிஃப்ட்டு அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் நம்ம ஒரு உறுதி கொள்வோம். என்ன உறுதி தெரியுமா? கண்டிப்பாக இனிமேல் இந்த தவறல்ல, இந்த பெண்கள் விஷயத்தில் அல்ல, வேற எந்த விஷயத்தில் தவறு செய்வதற்குண்டான ஒரு சூழல் ஏற்பட்டாலும் நம்மளும் இந்த மாதிரி இருந்தா என்ன, என் ரப்புக்காக வேண்டி இந்த அசிங்கத்தை செய்ய மாட்டேன், என் ரப்புக்காக வேண்டி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன். எப்படி யூசுப் நபிக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு உயர்வை கொடுத்தானோ அதே மாதிரி என் ரப்பு இந்த பாவத்தில் இருந்து விலகிறதுனால எனக்கும் ஒரு உயர்வை தருவான் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்.
அப்படி எண்ணம் வரக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூசுப் நபிக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்டை கொடுத்தான், மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பை கொடுத்தான். அது என்ன அன்பளிப்பு? அந்த சிறையில் இருந்து அவங்க எப்படி வெளியில் வந்தாங்க, வெளியில் வந்ததுக்கு பின்னாடி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சரிஞ்ச அந்த கண்ணியத்தை எப்படி உயர்த்தி நிப்பாட்டி வச்சான் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் நாளைய தினங்கள் நாம் தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம். இதுவரையிலும் நாம் அறிந்த செய்தியின் அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வல்ல இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன் என்கிற பிரார்த்தனையோடு இந்த நாளினுடைய தொடரை நான் நிறைவு செய்கிறேன். சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.